ஆண்டவர் சொல்றார், கணக்கு பண்ணி பாருங்க, எவ்வளவு அட்வான்ஸ்டு பைபிள் பாருங்க, எவ்வளவு அட்வான்ஸ்டு பாருங்க. இன்னையில இருந்து 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் இருக்குது. இப்படி ஒரு அட்வான்ஸ்டான ப்ராபசியை சொன்ன தேவனும் பைபிளும் உலகத்தில் ஒன்று கூட கிடையாது. அது நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். ஆண்டவர் இந்த மாதிரி மகத்துவமான காரியங்களை எழுதி வச்சிருக்கான்னு ஒவ்வொரு தடவை நினைக்கும் போதுமே சந்தோஷமா இருக்கும். எப்பேற்பட்ட தேவனை நம்ம சேவிக்கிறோம், எவ்வளவு ஞானம் உள்ள தேவன் என்னைக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. 2000 வருஷம் கழிச்சு நடக்கிறத நம்ம இன்னைக்கு புரியுற மாதிரி, இன்னைக்கு புரியுற லாங்குவேஜ்க்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு இவ்வளவு அட்வான்ஸா யார் எழுத முடியும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தமிழ் செய்யுளை இப்ப நம்ம படிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான பாஷைகளை இன்னைக்கு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த வேத வசனத்தை இன்னைக்கும் நம்மளால படிக்க முடியுது. அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு அதை மாத்தி ஃப்ரீயா கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவரின் மகத்துவம். இந்த தேவனை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியம் உள்ள ஜனங்கள். அல்லேலூயா. உலகத்திலேயே நீங்க கண்டுபிடிச்சதுலயே பெஸ்ட் கண்டுபிடிப்பு எது தெரியுமா? இயேசுவை தேவன் என்று கண்டுபிடிச்சீங்க பாருங்க. அதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட் கண்டுபிடிப்பு.